கொல்கத்தாவில் நடந்த தீ விபத்தில் உயிரிழந்த 3 பேர் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் உடலை விரைவாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என குடும்பத்தாரிடம் தெரிவித்தனர். கொல்கத்தாவில் நடந்த தீ விபத்தில் உயிரிழந்த 14 பேரில் 3 பேர் கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் அடுத்த ஜோதிவடத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். இதில் சோற்றுக்கற்றாழை வியாபாரி பிரபு வயது 40, இவரது மனைவி மதுமிதா வயது 35, குழந்தைகள் தியா வயது 10, ரிதன் வயது 3, மதுமிதாவின் அப்பா முத்துகிருஷ்ணன் வயது 61 ஆகிய 5 பேரும் குடும்பத்துடன் கடந்த 18ஆம் தேதி உறவினர் வீட்டு திருமணத்திற்காக டெல்லி சென்றுள்ளனர். அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டு கடந்த 28ஆம் தேதி கொல்கத்தா சுற்றுலா சென்றுள்ளனர். சுற்றுலா சென்றவர்கள் கொல்கத்தாவின் மச்சுவா பஜாரில் உள்ள பால்பட்டியில் அமைந்துள்ள ருத்ராஜ் ஹோட்டலில் தங்கியுள்ளனர். இரவு பிரபு அவரது மனைவி மதுமிதா ஆகிய இருவரும் வெளியே சென்றிருந்த நிலையில் தீ விபத்து நடந்து அந்த ஹோட்டலில் இருந்த 14 பேர் உயிரிழந்தனர். இதில் தாத்தா முத்துகிருஷ்ணன், பேத்தி தியா, பேரன் ரிதன் ஆகியோர் மூவரும் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது உயிரிழந்தவர்களின் உடல்களை சொந்த ஊரான கரூர் கொண்டு வருவதற்கு பிரபு குடும்பத்தினர் தமிழக அரசின் உதவியை நாடியுள்ளனர். கொல்கத்தா தீ விபத்தில் உயிரிழந்த 3 பேர் உடல்களை சொந்த ஊருக்கு விரைவாக கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாகவும், உப்படமங்கலம் ஜோதிவடம் கிராமத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க வந்த கரூர் கோட்டாட்சியர் முகமது பைசல், வட்டாட்சியர் குமரேசன் ஆகியோர் நம்பிக்கை தெரிவித்தனர். மாவட்ட ஆட்சியர் மூலமாக மேற்கு வங்க அரசு துறை அதிகாரிகளிடம் விரைவாக கரூர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க பேசியுள்ளதாக உறவினர்களை நேரில் சந்தித்த போது கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். நாங்கள் உப்படமங்கலம், இந்த மாதிரி கரூர் உப்படமங்கலம் ஜோதிவடத்தில் இருக்கோம். என்னோட குழந்தைனார் பேர் பிரபு, அவங்க ஒய்ஃப் பேர் மதுமிதா. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. தியாவுக்கு 11 வயசு ஆகுது, ரிதன் 4 வயசு ஆகுது. மதுமிதா அவங்க அப்பா முத்துகிருஷ்ணன் 61 வயசு. இவங்க 5 பேரும் சேர்ந்து ஏப்ரல் 18ஆம் தேதி டெல்லி டூர் போயிருந்தாங்க. டெல்லி டூர் போயிட்டு அப்படியே நேற்று ஏப்ரல் 29ஆம் தேதி கல்கத்தா நைட் ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து மதுமிதாவும் பிரபுவும் சாப்பாடு வாங்குறதுக்காக கீழே வந்துட்டாங்க. அந்த டைமில் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஃபயர் 8:10க்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஃபயர் ஆக்சிடென்ட் 1:10க்கு தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்போயே தியாவையும் ரிதனையும் ஃபுல்லாக வெளியே கொண்டாந்துருக்காங்க. அப்போயே அவங்க 2 பேரும் இறந்துட்டதாக சொல்லி எங்களுக்கு 1:10க்கு எங்கள் குழந்தைனார் ஃபோன் பண்ணார். அவங்க அப்புறம் முத்துகிருஷ்ணனை சுத்தமாக அவர் அடையாளம் தெரியாத அளவுக்கு அவரோட முகம் செதஞ்சிருச்சு. அதனால் அவரை அடையாளம் காண்றதுக்கு தான் நேற்று மதியத்துக்கு மேலே டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து இந்த நியூஸ் 1:10க்கு கேள்விப்பட்டதும் எங்கள் குடும்பத்திலேருந்து அவரோட அண்ணனுங்க, தம்பிங்க 3 பேர் மொத்தம் இப்போ கல்கத்தாவில் போயிட்டு இப்போ அங்கேருந்து வந்துட்டு